ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அயோத்தி நகரமும் வீடுகளும் ஒவ்வொரு வீடும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம் ராமர் பட்டாபிஷேகத்துக்காக. அப்போ ராமர் பிரஜைகளால் வாழ்த்தப்பட்டு இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்கள் வசிக்கிற அரண்மனையில் போய் பிரவேசித்தார். கௌசல்யா, சுமித்ர, கைகேயி முதலிய ராஜன பத்னிகளை நமஸ்கரிச்சுட்டு பரதனை நோக்கி, அழகான அசோக தோட்டத்தோடு விளங்குற உத்தமமான என் அரண்மனையில் சுக்ரீவன் தங்கட்டம்னு கேட்டுக்கிறார் ராமர். அவனுடைய அபிப்பிராயத்தை பரதன் அந்த வார்த்தைகளால் அறிஞ்சுண்டு சுக்ரீவனுடைய கையை பிடிச்சி அந்த அரண்மனைக்கு அழிச்சுட்டு போகிறார். பிறகு பரிச்சாரகர்கள் சத்ருக்னனுடைய உத்தரவால் தீபங்களையும் ஆசனங்களையும் விரிப்புகளையும் படுக்கைகளையும் அந்த அரண்மனையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. பிறகு சத்ருக்னன் சுக்ரீவனை பார்த்து, பிரபோ, ராமனுடைய அபிஷேகத்துக்காக வானரர்களை அனுப்புங்கன்னு கேட்டுக்கிறார். 4 வானர சிரேஷ்டர்களை அழித்து ரத்னங்களை அழிச்ச நன்னா ஸ்வர்ண குடங்களை கொடுத்து வானரர்களே, பொழுது விடியறதுக்கு முன்ன 4 திக்கு சாகரங்கள்லேருந்தும் புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்தும் பரிசுத்தமான ஜலத்தை கொண்டு வந்து இங்கே சித்தமாக இருக்கணும்னுட்டு ஆக்ஞாபிக்கிறார். உடனே மத யானைகள் போன்ற அந்த வானர வீரர்கள் ஆகாசத்தில் கிளம்பி கருடனை போல் அதிவேகமாக போகிறாங்க. ஜாம்பவான், ஹனுமான், வேகதர்சி, ரிஷபன் முதலியவார் தங்க கலசகங்களில் 500 நதிகள்லேருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தாங்க. சுசேஷ்ணன் கிழக்கு சமுத்திரத்துலேருந்தும், ரிஷபன் தெற்கு சமுத்திரத்துலேருந்தும், கலையன் மேற்கு சமுத்திரத்துலேருந்தும், நலன் வடக்கு சமுத்திரத்துலேருந்தும் ஜலத்தை கொண்டு வந்தாங்க. வானரர்கள் ராமரனுடைய அபிஷேகத்துக்காக புண்ணிய ஜலங்களை கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுண்டு சத்ருக்னனும் மந்திரிகளும் வசிஷ்டருக்கும் இதர சிநேகிதர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கொருத்தர். பிறகு இக்ஷ்வாகுகுல சக்கரவர்த்திகளுக்கும் குருவாயுமான தீர்காயுஸ் உள்ளவருமான வசிஷ்ட மகரிஷி இந்திரியங்களையும் மனசையும் சமாதானம் பண்ணிட்டு சகல பிராமணர்களுடைய அனுமதியை பெற்றுண்டு ராமரையும் சீத்தையும் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார். தேவேந்திரனை வசுக்கள் அபிஷேகம் பண்ணிருந்த போல வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காசியப்பர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர்னு 8 மகாத்மாக்களும் வேதோத்த மந்திரங்களை ஜபிச்சு ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பரிமள திரவியங்கள் கலந்த புண்ணிய தீர்த்தங்களில் விதிப்படி பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாங்க ராமருக்கு. பிறகு சகல ஓஷதிகளும் ரசங்களும் கலந்த புண்ணிய ஜலத்தால் ரித்விக்குகளும் யுத்த வீரர்களும் வர்த்தக தலைவர்களும் ரகுவீரனுக்கு அபிஷேகம் பண்ணினாங்க. ஆகாச வீதிகளில் லோகபாலர்களும் தேவகணங்களும் நின்று ஆனந்தமயமாக கொண்டாடுறாங்க இந்த அபிஷேகத்தை. சத்ருக்னன் வெண்கொடை பிடிக்கிறார். சுக்ரீவன் வெண் சாமரம் வீசுறார். இந்திரனால் அனுபவிக்கப்பட்ட வாயு பகவான் எண்ணிறந்த தங்க தாமர புஷ்பங்களால் அமைக்கப்பட்ட ஒரு பிரகாசமான மாலையையும் நவரத்னங்கள் கலந்த ஒரு முத்து ஹாரத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறார் ராமருக்கு. தேவ கந்தர்வர்கள் அந்த மகோத்சவ சமயத்தில் மதுரமாக பாடுறாங்க. அப்சரஸ் கணங்கள் சாதுரியமாக நடனம் ஆடுறாங்க. சமஸ்த பயிர்களால் பூமி நன்னா செழிச்சுது. விருட்சங்கள் பழங்களால் நிறைஞ்சுது. புஷ்பங்கள்லேருந்து நேர்த்தியான பரிமளம் வீசித்து. எண்ணிறந்த பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் குதிரைகளையும் 33 கோடி தங்க நாணயங்களையும் பலவித ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் ரகுநாதன் பிராமணாளுக்கும் மற்ற ஜாதியினருக்கும் கொடுக்குறார். நவரத்னங்கள் எழுச்சு சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு தங்க ஹாரத்தை ராகவர் சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார். வாலி புத்திரனான அங்கதனுக்கு நவரத்னங்களால் எழுச்ச 2 அங்கதங்களை, அதாவது தோல் வளைகளை கொடுக்கிறார். சந்திர கிரணங்கள் போல ஒளி வீசுகிற ரத்னங்கள் கலந்த ஒரு முத்து ஹாரத்தை சீதைக்கு கொடுக்கிறார். அவள் அந்த 2 உத்தமமான வஸ்திரங்களையும் அநேக ஆபரணங்களையும் பர்த்தாவின் அனுமதியை கஞ்சாடையால் அறிஞ்சுண்டு ஆஞ்சநேயருக்கு அவள் கொடுத்தா. பிறகு தான் கழுத்தில் இருந்த அந்த ஹாரத்தை கழற்றி சகல வானரர்களையும் தான் பர்த்தாவையும் சீதா அடிக்கடி பார்த்தா. ராமர் அவளுடைய கருத்தை அறிஞ்சுண்டு, சீத்தே, எவனிடத்துல உனக்கு விசேஷ திருப்தி இருக்கோ, எவனிடத்துல ஆண்மையும் பராக்கிரமும் புத்தியும் எல்லையற்று விளங்குறதோ அவனுக்கு இதை வெகுமானமாக கொடுன்னு சொல்கிறார். உடனே சீதா அந்த ஹாரத்தை ஆஞ்சநேயர் கழுத்தில் போடுறாங்க. அதனால் சந்திர கிரணங்கள் சூழ்ந்த வெண்மையான மேகங்களால் விளங்குற பர்வதத்தை போல ஆஞ்சநேயர் அப்போ பிரகாசித்தார். மைந்தன், பிவித்தன், நீலன் சகல வானரர்களும் அவாவாளுடைய உத்தம குணங்களுக்கு தகுந்தபடி வஸ்திரங்களையும் பூஷணங்களையும் அபரிமிதமாக கொடுத்தார். விபீஷ்ணன், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் முதலிய வானர வீரர்கள் ரத்னங்களாலேயும் வஸ்திரங்களாலேயும் ஆபரணங்களாலேயும் பூஷணங்களாலேயும் வெகுமதி செய்யப்பட்டு அவாவா இருப்பிடத்துக்கு போனாங்க. இதோட ராம பட்டாபிஷேகம் நல்லா சுகமாக நடந்து முடிஞ்சுது.
ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः.